அனைவருக்கும் வணக்கம். இங்க கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய ஒரே கோரிக்கை இந்த குவாரி அந்த பிரச்சனை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க வந்ததுல இருந்து. ஏற்கனவே அதற்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களோட தோளோடு தோள் நின்று எல்லா விஷயத்துக்கும் அது சண்டை போட்டிருக்கிறாரு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தெல்லாம். கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய போறோம். எல்லாம் நம்ம ஒன்றாக இருந்தால்தான் அது நடக்கும். நம்ம பிரிஞ்சுட்டா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லயுமே அந்த ஒற்றுமையாக இருந்தால்தான் ஏதாவது ஒரு விஷயத்த நடத்தி காமிக்க முடியும். நீங்க ஒற்றுமையா இருக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே உங்களுக்காக பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம். அந்த குவாரி பிரச்சனை எதுவா இருந்தாலுமே கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். பொதுமக்களுக்கு சாதகமான முடிவு, அதுதான் நம்ம முக்கியமான விஷயம். யாருக்காக சாதகமா எடுத்ததே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதற்காக தான் போராட்டம். தண்ணியே கொடுக்கல இந்த ஊருக்கு, தர்மபுரி மாவட்டத்திற்கு தண்ணியே கிடையாது. தண்ணீர்ன்றத யாருமே செய்யல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி தான் தொடர்ந்து போராடி இன்னைக்கு தண்ணி கொஞ்சமாவது நம்ம தர்மபுரி மாவட்டத்திற்கு இந்த கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், உபரிநீர் திட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் வருதுன்னா காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி செய்த போராட்டங்கள் தான். கூட்டணி கட்சிகள்லாம் கூட சேர்ந்து இருந்ததுனால்தான் அதெல்லாம் அவங்களால கொடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா அதுவும் கஷ்டம். யோசிச்சு பாருங்க, டெல்லியில இருந்து நமக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது, தமிழ்நாட்டில இருந்து நமக்கு ஆதரவு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த திட்டங்களை எல்லாம் நாம கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துடலாம். நீங்க சொல்ற அந்த பிரச்சனையும் கண்டிப்பாக நாங்க அதுக்கான முயற்சியை சட்டமன்ற உறுப்பினர்ல எல்லாருமே நாங்க எடுக்க தயாராக இருக்கிறோம். அதை உங்க கிராம மக்களுக்கு அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதே சமயம் பெண்களுக்கு வேற வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சிருக்காங்களாமா பசங்க, வேலைக்கே போறது இல்ல. பாதி பசங்க வேலைக்கு போகாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். படிச்ச பெண்கள், படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். போதை பழக்கமோ மது பழக்கம் இல்லாம ஒழுக்கமா இருக்கணும். இந்த விஷயத்துக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழச்சின்னும் எப்பயுமே பாடுபட்டு கொண்டிருக்கோம். வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும், பசங்களுடைய நல்ல ஒரு வாழ்வு நல்லா இருக்கணும்ல. அவங்க நல்லா இருந்தாதான் நமக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கும். அந்த விஷயத்தை உறுதி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்காக தான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். ஒரு தமிழ் மக்களுடைய, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஒரு உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும். எல்லா தண்ணிக்காக கஷ்டப்படுற நிலைமை இன்னைக்கு எல்லாத்துக்கும் போராட்டம் தான். நீங்க ஒரு சாதாரண விஷயம் எங்களுக்கு இது வேண்டாம்னு சொன்னா உடனே அது செய்யக்கூடாது. ஆனா அப்படி கிடையாது. வேணான்னாலும் அது உங்க மேல திணிக்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. எங்களுக்கு இது வேணாம், சாராய கடை வேணாம், மூடுங்கன்னா அப்பதான் அதை திறந்து வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இனிமேல் உங்களுக்கு வேண்டாம்னா அது வேண்டாம் தான். அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அந்த உரிமையை மீட்டு கொடுப்பதற்காக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். தமிழக மக்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். எல்லாருமே ஒற்றுமையாக நீங்க இந்த இயக்கத்துல இருக்கிறீங்க. அதே போல எப்பயுமே ஒற்றுமையாக இருங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு நல்ல முடிவு நாங்க எட்டி உங்களுக்கு கொடுப்போன்றதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நல்லது செய்யறதுக்கு தான் நாங்க வாய்ப்பு கேட்கறோம். நல்லது செய்யணுன்றதுக்காக தான் வாய்ப்பு கேட்கறோம் இல்லையா? அதுக்காக நன்றிமா, நன்றிமா, நன்றி.